வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாசரின் பிரின்சிபல்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. சாசரினோட சென்ட்ரல் ஐடியா என்னன்னா, எல்லாத்தையும் அவர் பேரதாக சொல்லியிருப்பார். அதாவது டயக்ரானி, சின்க்ரானி. டயக்ரானிக்னா ஹிஸ்டாரிக்கல், வரலாற்றுப்படி வந்தது. சின்க்ரானிக்னா அது வரலாறு சம்மந்தப்பட்டது, ஆனால் இப்போ நம்ம அது உபயோகப்படுத்துகிறோம். இதை ஒரு லாங்குவேஜ் ஸ்டடியில் யூஸ் பண்ணுறாரு. இப்போ டயக்ரானி பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது கண்டினியூஸாக இருந்திருக்கு. நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், அதாவது நம்ம மொழியை ஒரு மீடியமாக உபயோகப்படுத்தி நம்ம ஐடியாஸை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே சின்க்ரோனி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது. அதாவது இந்த நிமிஷத்துக்கு நம்ம எப்படி அந்த சொற்களை உபயோகப்படுத்துகிறோம், எந்த அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோன்ற அர்த்தத்தில் தான் போகுது. அதுக்கு அவர் ஒரு செஸ் கேமை பற்றி சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே போகிறீங்க, அங்கே ஒரு செஸ் கேம் நடந்துட்டுருக்கு. பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணுற மாதிரி இருக்காங்க, யார் தோக்க போகிறாங்கன்றிருக்காங்க. ஏன்னா அந்த செஸ் போர்டில் இருக்கிற காயின்ஸை வச்சு நம்ம அதை சொல்லிடலாம். அதே மாதிரி அடுத்தது லாங்குவா அண்ட் பரோல். இங்கே என்னென்னா மனுஷங்களால் பேச முடியும். ஏன்னா அது நமக்கு ஹெரிடிட்ரியாக வந்திருக்கு இந்த பேசுகிற திறமை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் மொழியை உபயோகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே மொழியை உபயோகப்படுத்துறதுனால மனிதனுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. இது எப்படின்னா ரெண்டு விஷயமாக அவர் எடுக்கிறார். ஒன்று லாங்குவா, என்னென்னா அந்த மொழி ஒரு வார்த்தை இதை தான் குறிப்பிட்டு சொல்லுது, இந்த பொருளை சொல்லணுன்னா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணுன்றது தான் லாங்குவா. பரோல்னா நீங்கள் பேசும்போது நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு ஏற்கனவே ஒரு உருவத்துக்கு ஒரு பேர் இருக்க வச்சிங்களேன், ஒரு நபருக்குன்னு கூட வச்சுங்க, அவருடைய முழு பேர் இருக்கும்போது நீங்கள் அவருக்குன்னு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பீங்க. நீங்கள் பேசுகிறது கேட்குறவங்களுக்கும் அது புரியும். அப்படின்னும் போது நீங்கள் அந்த இன்னொரு பேரை வச்சு சொன்னாலும் கேட்குறவங்களுக்கும் புரியும். அதனால் இதை தான் அவர் பரோல்ன்றாரு. இப்போ லாங்குவானா ஒருத்தருக்கு எவ்வளோ வார்த்தைங்க ஒரு தனிப்பட்ட நபருக்கு தெரியுன்றது. பரோல்ன்றது நீங்கள் பேசும்போது எந்த குறிப்பிட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீங்கன்றது தான் பரோல். அடுத்தது சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு அண்ட் சைனர். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒரு வார்த்தையோட அர்த்தத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. இதை தான் அவர் சிக்னிஃபையர், சிக்னிஃபைடுன்றார். சிக்னிஃபையர்னால் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தையோடைய ஒரு பொருள் நம்ம மனக்கண்ணில் இருக்கும். இப்போ மரம் சொன்னால் உடனே உங்கள் மனக்கண்ணில் ஏதோ ஒரு மரம் நின்றுடும். நானும் ஏதோ ஒரு மரத்தை மனசில் வச்சு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வேறு ஒரு மரத்தை நினைக்கலாம், நீங்கள் வேறு மரம் உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் மரம்ன்ற வார்த்தை ஒரு மரத்தை குறிப்பிடும். அதுதான் சிக்னிஃபையர். சிக்னிஃபைடுன்றது என்னன்னா சொல்லப்பட்ட பொருள். இப்போ எங்கே என்ன ஆகும்னா, இப்போ நான் சொல்கிறதும் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட ஒரு மரத்தை பற்றி பேசுகிறோன்னா, நான் மரம்னு சொன்னாலே உங்கள் கண்ணிலையும் என்னோட மனசுலையும் உங்கள் மனசுலையும் என் மனசுலையும் ஒரே அந்த மரம் தான் நிற்கும். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு மரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு லிங்குவிஸ்டிக் சைன். இப்போ இந்த வார்த்தைகள் ஏற்கனவே உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள். நம்ம ஒன்றும் புதுசாக மரம் அப்படின்ற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கல. மூதாதையர்கள் பயன்படுத்தின அதே சொல்ல தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம பேசும்போது அந்த மரம்ன்ற வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு நம்ம இணைச்சி பேசுகிறோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த லாங்குவான்றது சிஸ்டம் ஆஃப் சயின்ஸுன்றாரு. அடுத்தது சின்டமேட்டிக், அப்புறம் அசோசியேட்டிவ் இல்லைனா பேரடிமேட்டிக். அதாவது நம்ம ஒரு வாக்கியம் சொல்லும் போது அது நிறைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய சொற்கள் இருக்கக்கூடியதான் ஒரு வாக்கியம். அப்போ சொற்கள் என்ன, ஒரு சயின்ஸு. அப்போ ஒவ்வொரு சைனுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இப்போ இந்த சயின்ஸ் எல்லாம் ஒரு வாக்கியமாக அமையும் பொழுது அதில் ஒரு தொடர்பு, ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் ஒரு தொடர்பு சரியாக அமையும் போது அது சின்டமேட்டிக்னு சொல்கிறோம். இப்போ ஷீ கேன் கோ, இது கரெக்டான ஒரு சென்டென்ஸ். ஷீ கேன் கோ. இப்போது இதை கான்ட்ராஸ்டிங்காக நம்ம வேறு வேறு வார்த்தைகளை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் அசோசியேட்டிவ் இல்லைனா பேரடிமேட்டிக்ன்றோம். இப்போ ஷீ வர்சஸ் ஹீயாக இருக்கலாம், இல்லை கேன் வர்சஸாக வில்லாக இருக்கலாம், கோ வர்சஸ் ரன். இப்போ ஷீ கேன் கோன்றது ஷீ கேன் ரன்னு சொல்லலாம். இப்போ ஷீக்கு பதிலாக ஹீன்னு சொல்லலாம், கேனுக்கு பதிலாக வில்லுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்போ பேசும்போது நீங்கள் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீங்கன்றது தான் நமக்கு உள்ள ஒரு மாறுபாடு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டைமென்ஷன் தான் நம்ம ஃபோனலாஜி, வொக்காபுலரி, அப்புறம் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்லாம் நம்ம வேறு வேறு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சராக பார்க்குறோம். இப்போ இது ரிசல்ட் என்னென்னா, மொழின்றது ஒரு பெரிய நெட்வொர்க். இதில் நிறைய இன்டர்ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவலி டிஃபைனிங் என்டைட்டிஸ் இருக்குது. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும், நீ பேசுகிறது எனக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கும் இல்லையா. இதை தான் அவர் லிங்குவிஸ்டிக் சிஸ்டம்ன்றாரு. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.
இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.